வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் கோதுமை ரவா உப்புமா தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1.25 கப்பு கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். நார்மலாக நம்ம செய்கிற கோதுமை ரவா உப்புமா பச்சை மிளகா இல்லைனா காஞ்ச மிளகா போட்டு தாளித்து தான் செய்வோம். நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாயும் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கங்க. அதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. கோதுமை ரவைக்கு ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கிறப்ப உப்பு தேவையான அளவு, தேங்காய் துருவல் நல்லா 1/4 கப்பு தேங்காய் துருவல் போட்டுட்டு காரத்துக்கு தனி மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தண்ணி நல்லா தளதளன்னு திளைக்கிறப்ப கோதுமை ரவையை கலரி கொட்டி இறக்கி வச்சு பாருங்கள். வேர்க்கடலை தாளிக்கிறப்ப வேர்க்கடலையும் போட்டுக்கணும். முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி போட்டுக்கலாம், இல்லைனா வேர்க்கடலை போட்டுக்கோங்க. இறக்குறப்ப மேலாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி இறக்கினீங்கன்னா சூப்பரான கோதுமை ரவா உப்புமா ரெடி. இப்போ நம்ம உப்புமா ரெடி ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ தண்ணி தெளிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், நான் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். கோதுமை ரவையை இப்போ கொட்டியாச்சு. மேலாக கொத்தமல்லியை தூவிண்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சு குக்கரில் 3 சத்தம் விட்டு இறக்கிக்கங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூப்பரான கோதுமை ரவா உப்புமா இப்போ ரெடி ஆகிடுத்துங்க. மேலாக கொத்தமல்லி தழை தூவிட்டேன். இப்போ மேலாக நம்ம தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நான் கழுவிட்டு காமிக்கிறேன். இதில் வெங்காயத்தோடு நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இதே மாதிரியே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.